பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மியோடைய C12C. ஸோ இந்த மாடலுடைய ஒரு சின்ன பாக்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலில் என்னென்ன இருக்குது, என்ன பட்ஜெட் வரும் அப்படின்னு தான் அந்த மாடலை பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்பெக்கில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அந்த மாடலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதே போல் அது இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எக்ஸ்பர்ட் 24 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Redmi 12C போக்கோவில் பார்த்தீங்கன்னா C55 அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ அதிகமாக அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மீடியாடெக்கில் G85 ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. கேமிங் ப்ராசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் G85ல எந்தளவுக்கு கேமிங் விளாட முடியும்னு தெரியல. ஸோ விளாண்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ பேட்டரி அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி இருக்குது. பாக்ஸுக்குள்ள ஒரு 10 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்மி வந்து 10A அந்த மாதிரி காம்பினேஷன் தான் இருக்குது. 10A காட்டியும் பார்த்தீங்கன்னா அதில் ப்ராசர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு எடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு 6.71 இன்ச் டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஷுவலாக வந்துட்டு உங்களுக்கு 5GB RAM வந்து அடிஷனலாக வந்து நம்ம விஷுவலாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்துட்டு பேஸ்ட் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதில் 4GB RAM இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5GB RAM வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2L OLD சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெண்டு நீங்கள் ஜியோ சிம் வந்து நீங்கள் சேம் டைம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஜியோ சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 1 GB வரைக்கும் எக்ஸ்டர்னபிள் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ 2 சிம்மு போட்டுக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு வந்து 1 GB வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 50 MB கேமரா பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 120 டச் ஆம்பிள் வந்து ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் 5G GHz ஒய்ஃபை பேண்ட் வந்து சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் அதிகபட்சம் அந்த ஒய்ஃபை பேண்ட் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதில் கூட பார்த்தீங்கன்னா 4GB RAM இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 9,500 ரூபாய்க்குள்ளே வந்து போய்க்கிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இருக்குது. ஸோ நம்ம கையில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ். ஸோ இதே போல் நீங்கள் அது இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எக்ஸ்பர்ட் 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.